அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலின் பயில்களை நாம் தொடர்கிறோம். தி யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் என்ற ஞான யோகத்தின் பூரண ஞான யோகத்தின் பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று படிக்க போகும் பக்க எண் ஆங்கில புத்தகத்தின் பக்க எண் 292ஆம் பக்கம். அதில் ஒவ்வொன்றாக விளக்குவதால் வரக்கூடிய நன்மை என்ன என்று ஸ்ரீ அரவிந்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நேற்று நாம் சென்சஸ் இது பார்த்தோம். எலிமினேட் த ஃபால்சிட்டி ஆஃப் சென்சஸ், எலிமினேட் த falsity of the life, eliminate the falsity of the being which figures as the ego. 3 விஷயத்தை நேற்று பார்த்தோம். இப்போ அடுத்து உள்ளதை பார்க்கணும். Eliminate the falsity of the heart with its turbid passions and desires and its dual emotions. A deeper heart in us can open with its divine love for all creatures and its infinite passion and yearning for the responses of the infinite. இப்போ எலிமினேட் விளக்கங்கள் அப்படிங்கிறது இல்லாமலாக்கங்கள் அப்படின்லாம் சொல்லணும். The falsity of the heart with its turbid passions and desires. இப்ப ஹார்ட் அப்படின்னு சொன்னா இதயம் என்று பொருளானாலும் இந்த இடத்த உணர்வுகளை குறிக்கக்கூடிய, உணர்ச்சிகளை குறிக்கக்கூடிய சொல். அந்த இதுக்கு ஒரு பொய்மை இருக்கு. அந்த பொய்மை எப்படி இருக்குன்னா, டர்பிட் பேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. டர்பிட் அப்படின்னு சொல்றது நீங்க அதோட உச்சரிப்பு பாருங்க. Turbid. 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 Cloudy, muddy, murky. ஒரு மூடு மாதிரி ஒரு மேக மூட்டமாக ஒரு தெளிவற்ற நிலை. Having in a state of turmoil, muddle, turbid feelings இந்த மாதிரி இருக்கிறதுதான் டர்மாயில் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கன்ஃபியூஷன் அண்ட் அஜிடேஷன். அப்போ நம்ம அந்த உணர்ச்சி இருக்கும்போது உண்டானது பூரா அப்படிதான் இருக்கும். அப்போ டர்பிட் பேஷன்ஸ், டர்பிட் டிசைர்ஸ். அப்போ ஒரு குழப்பமான எனக்கு என்ன வேணும்னே நமக்கு இன்னும் முன்னும் தெரிய மாட்டேங்குது. அதனால அது ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கும். குழப்பமான பேஷன்ஸ்னா ஆசைகளின் உச்சக்கட்டம். ரொம்ப சொல்லுவாங்க. இப்ப பேரண்டிங் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எப்படி சிறப்பான பெற்றோராக இருப்பது என்பதை பற்றி ஒரு பயிற்சியாகவே கொடுக்கிறார்கள். அதுல அப்படிதான் சொல்லுவாங்க, குழந்தைக்கு எதுல பேஷன் இருக்கோ அதுல இது பண்ணுங்க, நீங்க என்ன ஆகணும்னு அதான் அந்த குழந்தை மேல திணிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பேஷன்ங்கிறது அந்த இடத்துல பாசிட்டிவ் ஆகும். இங்க என்னன்னா டர்பிட் பேஷன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு குழப்பமான தீவிரமான ஒரு ஆசைகள், ஒரு வெறி பிடித்த நிலை மாதிரி சொல்லலாம். டிசைர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஆசைகள். அன்னை இந்த டிசையருக்கும் நீடுக்கும் உண்டான இது வித்தியாசத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த ஆந்திரத்தியன்னு சொல்ற மாதிரி கான்வர்சேஷன்ல ஆசை என்ன, தேவை என்ன அப்படின்னு அதுக்கு ஒரே ஒரு சின்னதா ஒரு டெபினிஷன் கொடுத்திருப்பாங்க. இப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை தேவைகள் இந்த உணவு, உடை, சொன்ன மாதிரி உறையுள் தங்கும் இடம், இதெல்லாம் தேவை. இப்ப நான் உணவு தேவைங்கிறதுக்காக எனக்கு இந்த சீரக சம்பா போட்டோ இல்லாட்டி பாஸ்மதி அரிசி போட்டோ இந்த மாதிரி ஒரு பிரியாணி இருந்தாதான் என்னால சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னா அது ஆசையின் பால் பட்டது. கஞ்சியோ கூழோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணவு இதுக்காக, உயிர் வாழ்வதற்காக உணவு. ஆனா நம்ம மதுரங்க ஈட் ஃபார் லிவிங், டு நாட் லிவ் ஃபார் ஈட்டிங் அப்படின்னு உண்பதற்காக வாழாதேன்னு ஒண்ணு டைனிங் ரூம்ல எழுதி போட்டிருக்காங்க. அப்ப அது ஆசைக்காக வாழ்கிறது மாதிரி இருக்கும். ஸோ ஆசைகளை புறம் தள்ள வேண்டும். Eliminate the falsity of the heart with its turbid passions and desires and its dual emotions. ரெண்டு எமோஷன்னா ஒரு பக்கம் இன்பம் இருக்கும், இன்னொரு பக்கம் துன்பம் இருக்கும். இதுதான் ரெண்டு வகையான உணர்ச்சிகள், பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி. A deeper heart in us. இது அது போச்சுன்னா எலிமினேட் ஆனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது. A deeper heart in us can open with its divine love for all creatures and its infinite passion and yearning for the responses of the infinite. அப்போ நமக்கு ஒரு ஆழமான இதயம்னா அது இறை இதயம் என்று சொல்லலாம். அதான் ஹிருதய கமலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, இதய கமலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
விதய தாமரை அப்படின்னு சொல்லலாம். இன்னர்ஸ் கேன் ஓப்பன் வித் இட்ஸ் டிவைன் லவ். அப்போ டிவைன் லவ் பக்தின்னு ஒரு சொல்லால் இது பண்ணலாம். இப்ப இறை அன்பு என்று தமிழ் சொல்லால் கூட சொல்லலாம். எதற்கு அந்த இறை அன்பு எதற்காக வருது? ஃபார் ஆல் கிரீச்சர்ஸ். இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு விளைவு. நம்ம வந்து வெறுமனே மனிதனாக இருக்கும்போது முதல்ல யார நம்ம மிக மிக அன்போடு இருப்போம்னா, நாம் நம்முடன் அன்போடு இருப்போம். தன் அன்பு, செல்ஃபிஷா இருக்கிறது தான் முதல்ல பொதுவான மனிதர்கள் இருக்கக்கூடிய நிலை. அதுக்கு பிறகு தன் வீடு, தன் மக்கள், தன் மனைவி, தன் சுற்றத்தார், இந்த மாதிரி போகும். ரொம்ப விலகி போகாது. இப்போ நம்ம நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதியுடைய பற்று, இல்ல ஜாதி வெறி என்று சொல்லலாம், இன வெறின்னு சொல்லலாம். இப்படி பல பல விஷயங்கள் வந்து நம்மளை இது பண்ணும். ஆனா இந்த டீப்பர் ஹார்ட்னு இறை அன்பு வந்தா அனைத்து உயிர்களுக்கும், அப்ப அனைத்து உயிர்களுக்கும் நீங்க அன்பு செலுத்தும் போது நீங்க வேறுபாடு பார்க்க வாய்ப்பே இல்லை. அப்ப அங்க ஜாதி, இனம், மதம் எதுவுமே அங்க இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யக்கூடிய தன்மை நமக்கு வரும். இவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சச்சின் டெண்டுல்கர். அந்த மும்பைல வந்து டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஒரு பெரும் கலவரம் நடக்கும் போது ஒரு இஸ்லாமிய நண்பர், தெரிந்தவங்களோ தெரியாதவங்களோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது மாதிரி ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. இப்ப அங்க வந்து தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு இது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தான் அந்த டிவைன் லவ் இருந்தாதான் அது முடியும். இல்லாட்டி இவங்களே வந்து அவங்களை கொள்ளும் நிலை போயிடும். அதனால டிவைன் லவ் ஃபார் ஆல் கிரீச்சர்ஸ். இதுல நம்ம இந்த கிரீச்சர்ஸ்ங்கிற வார்த்தை வந்து எல்லா உயிரினங்கள்ல சின்ன பூச்சி போட்டு கூட இருந்தா கூட கிரீச்சர்ஸ் தான். உடனே ஒரு நாய் பூனை மட்டும் அல்ல, மனிதர்கள் மட்டும் அல்ல, எல்லா வகையான வாழக்கூடிய எல்லாவற்றுக்கும், விலங்குகளுக்கும், பூச்சிகளுக்கும், மனிதர்களுக்கும், பறவைகளுக்கும், எல்லாவற்றுக்கும் இறை அன்பை அள்ளி தெளிப்பார்கள் என்று சொல்லலாம். அப்போ அந்த உச்சரிப்பு சில பேர் வந்து கொஞ்சம் அதுல ஒரு தடுமாற்றம் கொஞ்சம் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். கிரியேட்னு சொல்லும் போது கிரியேட்னு வரும். ஆனா இந்த வந்து கிரியேச்சர்னு சொல்லக்கூடாது, கிரீச்சர் அப்படின்னு தான் வரணும். அதை வந்து மறந்துடாதீங்க. அது ஒரு வித்தியாசமான சில இது வந்து வினை சொல்லா இருக்கும்போது ஒரு உச்சரிப்பா இருக்கும், பெயர் சொல்லாகும் போது கொஞ்சம் மாறிடும். உச்சரிப்புக்காக எனக்கு கிரீச்சர் உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. கிரீச்சர் நான் காட்டுறேன் பாருங்க. Creature, 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 creature. So the creature அப்படின்னு பண்ணக்கூடாது, creature. பாருங்க டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா a living being, especially an animal, land creatures, microscopic creatures in a drop of water. A human creature தான். அப்புறம் an imaginary fantastical being அது வேண்டாம். அது ஏதோ விதவிதமான ஜீவன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அந்த உச்சரிப்பையும் கவனிச்சுங்க. ஸோ ஃபார் டிவைன் லவ் ஃபார் ஆல் கிரீச்சர்ஸ் and its infinite passion and yearning for the responses of the infinite. அது வந்து முதல்ல அந்த பேஷன் எங்க கொண்டு வர பாருங்க. அன்பு வந்து எல்லாவற்றுக்கும் சொல்லிட்டு அந்த பேஷன் அண்ட் ஏர்னிங், இந்த டிசைர்பல ஏர்னிங்னு வார்த்தையை போடுறாரு. அந்த இடத்துல வந்து அந்த டிசைர்பலா இருக்கிற வார்த்தை ஏர்னிங், பேஷன் வார்த்தையை அப்படியே போடுறாரு. அப்போ வந்து எண்ண முடியாத, முடிவில்லாத ஒரு தீவிர அன்பு, ஒரு ஆசை. ஏர்னிங்னாலும் அதே மாதிரி ஒரு ஏக்கம் சொல்லாது. இது ஃபார் த ரெஸ்பான்சஸ் ஆஃப் தி இன்ஃபினிட். அப்போ அந்த நம்ம இப்ப யாருக்காவது அன்பு செலுத்துறோம் அப்படின்னா ஐ லவ் யூன்னு யாருக்கிட்ட சொன்னா அவங்க திருப்பி ஐ லவ் யூ சொல்றதோ, இல்லை நம்ம யாரையாவது பார்த்து புன்சிரிப்பு செய்தால் அவர்கள் மீண்டும் புன்சிரித்தல் வேண்டும்னோ, இல்ல இப்ப குட் மார்னிங்கிற ஒரு தகவல் நம்ம யாருக்காவது மெசேஜ் போட்டோம்னா அவங்க திருப்பி குட் மார்னிங் போடுறது, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயங்கள் இந்த காலத்துல. ஆனா இது வந்து இன்ஃபினிட்டோட ரெஸ்பான்ஸ். அப்போ வந்து நம்ம எல்லாவற்றையும் அன்பு செலுத்தும் போது அதற்கு நம்ம வந்து ஒரு அந்த பரமனின் அந்த முடிவிலி என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனின் எதிர் விளைவுகள் என்ன, எதிர் வினை என்ன அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். இட்ஸ் infinite passion and yearning for the responses of the infinite. இங்கேயும் நான் வந்து இது பல தடவை சொல்லியிருக்கேன். நான் புதிதாக இணைந்தவர்களுக்காக நான் இதை சொல்றேன். இந்த ஃபைனைட் இன்ஃபினிட்ங்கிறதும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அது வந்து நிறைய பேர் அந்த இதுவும் வரும். ஒரு இடத்துல ஃபைனைட்கிறோம், இன் முன்னாடி போட்டு இன்ஃபைனைட்னு சொல்லக்கூடாது. ஃபைனைட் வந்து கண்டிப்பா
ஃபைனைட் தான் சொல்லணும். ஆனா முன்னாடி போட்ட இன்ஃபைனைட்னு சொல்லக்கூடாது, இன்ஃபினிட்னு சொல்லணும். இதுக்கு நான் ஒரு ஒரு ட்ரிக் மாதிரி சொல்லியிருக்கேன், அதுவும் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. அதாவது எப்படி ஆரம்பிக்குதோ, இப்ப ஃபைன்ங்கிறது இப்ப நம்ம இட்ஸ் வெரி ஃபைன், நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கனாலும் இன்ஃபைனைட்னு வச்சுக்கலாம். எப்படி தொடங்குதோ முன்னாடி அந்த அதே உச்சரிப்பு எஃப்க்கு அப்புறம் இருக்கிற இன்னுக்கும் நீங்க போட்டுட்டீங்கன்னா தப்பு வராது. இன்ஃபினிட், இன்னும் முன்னாடி எஃப்க்கு அப்புறம் இன்னா, அப்ப இன்ஃபினிட். பாருங்க, இந்த உச்சரிப்பு கேளுங்க. முதல்ல ஃபைனைட் கேளுங்க, நம்ம எல்லாரும் உச்சரிக்கிற ஒரு விஷயம். சோ அது ஃபைனைட், அதாவது FINE ஞாபகம் வச்சுங்க. அது ஈல முடியுது, ஃபைனைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதை இங்க பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. Infinite. 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 பிரிட்டிஷ்ல அவங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்றாங்க. Infinite. Infinite. அது ஃபைனைட் மாதிரி இல்ல, அந்த ஒரு வித்தியாசமா இருக்கு. நம்ம பொதுவா இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்ங்கிறது கடவுளுக்கு மற்றொரு சொல். அதை நினைவு கொண்டீங்கன்னா போதும். இப்போ நான் திருப்பி அதை படிக்கிறேன். Eliminate the falsity of the heart with its turbid passions and desires and its dual emotions. A deeper heart in us can open with its divine love for all creatures and its infinite passion and yearning for the responses of the infinite. அப்ப அந்த ஏர்னிங்கிறது பாருங்க, அதுக்கு பொருள் வந்து டு ஹாவ் ஸ்ட்ராங் ஆஃபன் சேட் லாங்கிங். அந்த ஏக்கம்ங்கிறது, அந்த லாங்கிங்கிறது ஏக்கம். ஏர்ன் ஃபார் பெட்டர் லைஃப், ஏர்ன் டு see an old friend, அந்த காலத்து நண்பனை பார்க்கணும்னு ஒரு ஏக்கம். டு ஃபீல் டீப் பிட்டி, சிம்பத்தி அண்ட் டெண்டர்னஸ். இதெல்லாம் தான் அந்த ஏர்ன்ங்கிறது பொருளான ஒரு இது. Yearn. ஏர்ன் வந்து Yearn. Yearn. ஸோ ஏர்னிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த சென்டென்ஸ் போலாம். Eliminate the falsity of the thought with its imperfect mental constructions, its arrogant assertions and denials, its limited and exclusive concentrations. A greater faculty of knowledge is behind that, can open to the true truth of God and the soul and nature and the universe. அப்போ eliminate the falsity of thought. இப்ப எண்ணம், இப்ப மைண்டுக்கு வர்றாரு, ஒவ்வொரு படிப்படியா வர்றாரு பாருங்க. அந்த நம்ம இதுக்கு முன்னாடி ஹார்ட் இமோஷன்ஸ் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி சென்சஸ் அதோட இது பார்த்தோம். இப்போ வந்து எண்ணங்கள், மைண்ட் லெவலுக்கு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எவல்யூஷன்ல மேல இருக்கிறது இந்த மைண்டு தான். மைண்டுக்குரிய கருவி அல்லது இது செயல்பாடு வந்து தாட். எல்லாத்துலயும் அந்த பொய்மைங்கிறது மறந்துடாதீங்க. அதாவது எண்ணத்தை அவர் ஒழிக்க சொல்ல, எண்ணத்தின் பொய்மையை ஒழிக்க சொல்கிறார். எலிமினேட் த ஃபால்சிட்டி ஆஃப் த தாட். அப்ப அந்த எண்ணத்தின் பொய்மை எப்படி ஒழிக்கணும், அதுல என்ன கலந்து இருக்கு அப்படின்னா, வித் இட்ஸ் இம்பர்ஃபெக்ட் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம இன்னைக்கு இந்த பேச்சு துவங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய என்ன சொல்றது, புவனேஸ்வரி அம்மான் பொதுவா அவங்க வந்தாங்க. நேற்று அவங்க பேசும்போது கொஞ்சம் ஜலதோஷத்தோடு பேசின மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் வந்து என்ன நினைச்சிட்டேன்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை போட்டிருக்கு, அதனாலதான் அவங்க வரலன்னு ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஃபால்ஸ் மென்டல், இம்பர்ஃபெக்ட் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அதை வந்து நான் மற்றவங்க கிட்ட கேட்கும்போது, இல்ல அவங்க இன்னைக்கு நல்லாதான் இருக்காங்க, ஆனா கோயிலுக்கு போயிருக்காங்க, வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஸோ வந்து நம்மளா வந்து சில நேரம் இது பண்ணிக்கிறோம். இது வந்து அவங்க சொன்னோன்னா நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து இயல்பான ஒரு நல்ல விஷயம். ஆனா அதே இல்லைன்னு நீங்க அவங்க வந்து உடம்பு சரியில்லாத அவங்க கிட்ட சொல்றதுக்கு கூச்சப்பட்டு பொய் சொல்லிட்டு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது அரகன்ட் அசர்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து நான் வந்து வலியுறுத்தி சொல்றது, ஏதாவது ஒண்ணுன்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு தெரியலங்க, அவங்க குணம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன்னா அது என்னுடைய அந்த சொல்றவங்களோட முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இட்ஸ் அரகன்ட் அசர்ஷன்ஸ் அண்ட் அரகன்ட் டினைல்ஸ். அதே மாதிரி மறுத்து சொல்றது. இப்போ எல்லா விதமான விவாதங்கள், டிபேட்ஸ்ன்னு சொல்றது எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஒரு கருத்தை ஏற்று சொல்வது அல்ல மறுத்து சொல்றது, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அரகன்ட் அசர்ஷன்ஸ் அப்படின்னா ஆமா நான் சொல்றதும் சரின்னு சொல்றது
தமிழ்ல அதுக்கு ஒரு பழமொழி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி. ஒரு அசர்ஷனா அசர்ட்டிங் பாருங்க. சம்திங் டிக்ளேர்ட் ஆர் ஸ்டேட்டட் பாசிட்டிவ்லி ஆஃபன் வித் நோ சப்போர்ட் ஆர் அட்டெம்ப்ட் ஆர் ப்ரூஃப். அதுதான் முக்கியமான இது. எந்த அடிப்படையும் இல்லாமல் அதை வந்து வலியுறுத்தி சொல்றது அசர்ஷன். அதுதான் அங்க இருக்கிற முக்கியமான வித் நோ சப்போர்ட் அண்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் ப்ரூஃப். நிரூபிக்க முடியாத ஒன்றை போய் இல்ல பொதுவான முயல் தான் வேற ஏதோ உடனே கால் ஒடிஞ்ச முயலுங்க, அதனாலதான் 3 கால் சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம் வர, ஒரு செகண்ட். சோ அந்த மாதிரி எந்தவித அடிப்படை இல்லாம நம்ம வலியுறுத்தி சொன்னோம்னா அது வந்து அசர்ஷன் சொல்லுவாங்க. அப்போ மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கு ஆப்போசிட் அசர்ஷனுக்கு அடுத்தது டினையல், இதை மறுக்கிறது. நீங்க எல்லா டிபேட்லயும் அதுதான் நடக்கும். இது அப்படியா அது இப்படியா சொல்லும்போது எல்லாவற்றிலும் ஒரு பகுதி உண்மை இருக்கும், ஒரு பகுதி பொய் இருக்கும். ஆனா உண்மையை மட்டும் வலியுறுத்தி நம்ம பேசணும்னா இதாகும். அதுக்கு எதிரான இது பண்ணா டினையல்ஸ் வரும். தர முடியாது, உங்களுக்கு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி ஒரு மீட்ல ஒரு இன்னொரு, ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஆன்மீக குரூப்ஸே நம்ம இருந்திருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா சில நேரங்கள்ல அவங்க ரெகுலரா இல்ல ஏதோ ஒரு காரணத்துல வரல அப்படின்னா அந்த குழுவை விட்டு அவங்க நீக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையான டினையல்ஸ் தான் சொல்ல போனா. டினையல்ஸ் அப்படின்னா அவங்களை மறுதளித்தல், அவர்களை மறுத்தல் அல்லது விளக்குதல், அந்த மாதிரி எல்லாம். இது எண்ணத்தால் வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ அரகன் அசர்ஷன்ஸ் அண்ட் டினையல்ஸ், இட்ஸ் லிமிட்டட் கான்சென்ட்ரேஷன்ஸ், அப்படிதான் இதை படிக்கணும். லிமிட்டட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன் எழுதினாலும் அண்டுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையும் பின்னாடி இருக்கிறதும் சேர்த்து படிக்கணும். கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது மைண்டை பொறுத்தவரை நல்லதா நம்ம சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் நிறுத்திக்கிறது. அதுக்கு மேல இந்த பக்கம் அந்த பக்கம் எதுவுமே போறது இல்லை. யோசிச்சு பாருங்க, பிசிக்ஸ்ல ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அணுவை பிளக்க முடியாது அப்படின்னு சொல்லி, அது அசர்ஷன்ஸ் அப்படியா இருந்துச்சு. அது பிளக்க முடியும்னு சொன்ன கருத்துக்களை மறுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அது எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன், அது வரைக்கும் முடியாதது வந்து முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அது முடிஞ்ச உடனே ஆட்டம் கேன் பி டிவைடட், இப்போ ஆட்டம் பாம் எல்லாம் வர்றதுக்கு அது காரணமா இருக்கு. ஆனா அதுக்கு முந்தினது வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன்ஸா இருக்கு. அதே மாதிரி இப்ப அலோபதிக்காரங்க பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்தையோ சித்த மருத்துவத்தையோ யுனானியோ இல்ல ஹோமியோபதியோ இந்த மருத்துவங்களை ஏத்துக்கிறது கேட்டா எங்களை மாதிரி நீங்க எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இது பண்றது இல்ல, ஏதோ ஒரு யூகத்துல பண்றீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவங்க வந்து ஒரு குதிரைக்கு கண்ணு மறைப்பு வச்ச மாதிரி அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேஷன்ஸ்க்கு இது. அப்புறம் லிமிட்டட் கான்சென்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ், மற்றதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்றோம், அதெல்லாம் மற்றதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு ரொம்ப அரகண்டா சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கேன் பல அலோபதி டாக்டர். ஒரு சிலர் தான் வந்துட்டு ஏற்றுக்கொள்வாங்க. அதாவது மாற்று மருத்துவம் சொல்லுவாங்க, இல்ல மரபு மருத்துவம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து இப்ப இருக்கக்கூடிய, ஏன்னா இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கனால இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுக்காம அது சரியாகும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. அப்போ அடுத்தது என்ன வருது பாசிட்டிவா, டிவைன் இது வரும்போது a greater faculty of knowledge is behind that can open to the true truth of God. அப்போ வந்து ஃபெக்கல்டி அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல நல்ல சொல் என்னன்னா புலன்னா அந்த ஐம்புலன் அந்த மாதிரி இல்லை, ஒரு வகையான துறை மாதிரி சொல்லலாம். ஒரு வகையான இது வந்து வெளியில தெரியாது. இந்த கிரேட்டர் ஃபெக்கல்டி ஆஃப் நாலேஜ் இருக்கு, அது வந்து கை கால் மாதிரி புறம் தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது ஞான புலன் சொல்லலாம். அது இருக்கும்போது பின்னாடி இருக்கும் இந்த பால்சிட்டி ஆஃப் தாட்டுக்கு பின்னாடி கிரேட்டர் ஃபெக்கல்டி ஆஃப் நாலேஜ் இருக்கு, தட் கேன் ஓபன் டு த ட்ரூ ட்ரூத் ஆஃப் காட். அப்படின்னா ஃபால்ஸ் ட்ரூத் ஆஃப் காட்னு ஒண்ணு இருக்கான்னு தோணும் இல்லையா, ட்ரூ ட்ரூத் ஆஃப் காட்னும் போது. ஏன்னா அதெல்லாம் தான் சொல்லும்போது எம் இறை அப்படின்னு நம்ம திருவருட்பால வள்ளலார் சொல்லுவார். அது எம் இறை அப்படின்னு சொல்லுவது என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி, இறை அப்படின்னு உங்க கடவுள், உங்க கடவுளோட எங்க கடவுள் பெருசுன்னு சொல்லும் போது பொய்மை அங்க வந்துருது. ட்ரூ ட்ரூத் ஆஃப் காட் வந்து உண்மையான மெய்ப்பொருள், அந்த உண்மையான இறைவனின் உண்மை மெய்மைக்கு நாம் திறப்போம். இந்த சோல் அண்ட் நேச்சர் அண்ட் தி யூனிவர்ஸ், அதாவது ட்ரூ ட்ரூத் ஆஃப் காட்,
true truth of the soul, true truth of the nature, and true truth of the universe. இந்த நாளையும் பார்த்தா அந்த உண்மைக்கு நாம் வந்து அந்த உண்மைக்கு அதுதான் வந்து ஞானம் முன்னாடி இருக்கும், அதுக்கு பின்னாடி இந்த தெய்வம் இருக்கு. அப்போ வந்து இதை காணும் தன்மை நமக்கு அதுதான் உண்மையான ஞானமாக இருக்கு. So eliminate the falsity of the thought with its imperfect mental constructions, its arrogant assertions and denials, its limited and exclusive concentrations. A greater faculty of knowledge is behind that can open to the true truth of God and the soul and nature and the universe. இப்போ இது முழுசா கொண்டு வர அடுத்த நிலைக்கு போறாரு. இந்த எலிமினேஷன்லாம் ஆன பிறகு என்னென்ன வருதுன்னு இது வந்து ஒரு சம்மரி மாதிரி கொடுக்குறாரு. ஒரு பெரிய சென்டென்ஸ் அது, டிபிக்கல் ஸ்ரீ அரவிந்தோ சென்டென்ஸ். இதை வந்து முதல்ல படிச்ச சிரமமா தெரியும். ஆனா அந்த கட்டு விறக வந்து கட்ட விலைக்கு ஒவ்வொரு விறகா எடுத்தா நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி an integral self-fulfillment, an absolute, a culmination for the experiences of the heart, for its instinct of love, joy, devotion, and worship, an absolute culmination for the senses, for the pursuit of divine beauty and good and delight in the forms of things, an absolute culmination for the life, for its pursuit of works of divine power, mastery, and perfection, an absolute culmination beyond its own limits for the thought, for its hunger after truth and light and divine wisdom and knowledge. இப்ப அந்த எல்லாத்தையுமே இதை வந்து ஒருமுனைப்படுத்துறாங்க. அதாவது வந்து an integral self-fulfillment, தன் நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அது முழுமையான தன் நிறைவேற்றம், செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். அதை வந்து அதோடைய பிரேக்கப்ஸ் தான் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வர்றாரு. நல்லா கவனிங்க. நம்ம பிராக்கெட்னா இந்த கர்வ்டு பிராக்கெட் சொல்லுவோம், வளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இது, அதுதான் பொதுவா பிராக்கெட் சொல்லுவோம். ஆனா இந்த டேஷையும் வந்து பிராக்கெட்டோட தொடக்கமா தான் பார்க்கணும். சில நேரம் என்ன ஆகும்னா அந்த பிராக்கெட் ஆரம்பிச்சு அந்த பிராக்கெட் ஓபன் பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஓபன் ஆகாம அந்த பிராக்கெட்டே முடியுது. புது வகையான கருத்து சொன்னார்னு அர்த்தம். அப்படியே இருக்கும் ஒரு நிமிஷம். ஸோ அந்த ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் இது வந்து an absolute experience of the heart, a culmination for the experiences of the heart, for its instinct of love, joy, devotion and worship. அது மோஸ்ட்லி இது வந்து பக்தி யோகத்துக்குரிய ஒரு விஷயம். அப்போ வந்து ஒரு நிமிஷம், எனக்கு இன்னைக்கு இந்த தும்மல்கள் வந்துட்டு இருக்கனால இடையிடையே நிறுத்த வேண்டியது, பொறுத்தருங்க. மழை பெஞ்சா எப்படி சத்தம் வருமோ, அதாவது என்னுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பள்ளி இருக்கு. அந்த பள்ளியில வந்து ஒரு வகையான தகர கூரை இருக்கும், ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா. மழை பெஞ்சா சின்ன மழை கூட அதுல விழுற சத்தத்துல பெருசா கேட்கும். இப்ப மழை பெய்யல, ஆனா மழைத்துளி விழுற மாதிரி அந்த ஒரு சத்தம் அங்க வருது. ஏன்னா மரங்கள்லாம் இருக்க, மரத்துல சேர்ந்த பனித்துளி ஒவ்வொன்றா விழுந்து மழை சத்தம் மாதிரி வருது. அந்த அளவுக்கு பனி காலையில இருக்கு. பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த மாதிரி. அதோடைய தாக்கம் வந்து கொஞ்சம் இது பண்ண சைனஸ் இருக்கனால கொஞ்சம் பொறுத்துங்க. ஓகே. ஏன்னா அப்சல்யூட் culmination, an absolute culmination and a culmination for the experience of the heart, for its instinct of love. இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது இந்த உள்ளுணர்வு மாதிரி வருது. யாரும் இப்ப வந்து தின்னன் ஒருத்தர் பிறந்திருக்காரு, ஒரு காட்டு தலைவருக்கு. அவர் முதலாக கன்னி வேட்டைக்கு போகும்போது ஒரு காட்டுப்பன்றியை விரட்டி செல்லும் போது பெதப்பிங்கிற நாட்டை சேர்ந்தவர் அந்த கோவில, சிவன் கோவில பார்த்தோன்னா எந்த விதமான இதுவும் இல்லாம, அதாவது என்ன இனிஷியேஷன், தீட்சை, அறிவிப்பும் இல்லாம அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் லவ் வருது. அவருக்கு யாரும் சொல்லலை, தான் கடவுள்னா அவருக்கு அந்த அன்பு வருது.
6 நாள்ல அவர் வந்து கண்ணை கொடுக்குற மாதிரி வந்துதான் கண்ணப்பனா மாறுறாரு. அப்ப அந்த இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் லவ், இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் ஜாய், இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் டிவோஷன், இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் வர்ஷிப், இந்த 4மே இருக்கு. அப்ப அன்பு இருக்கு, அதனால இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு, அப்புறம் பக்தி இருக்கு, வழிபாடு இருக்கு. 4 வந்து இயல்பா வருது. ஃபார் இட்ஸ் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் லவ், ஜாய் அண்ட் டிவோஷன் அண்ட் வர்ஷிப். இதுல வந்து an integral self-fulfillment. இதனால வந்து ஒரு முழுமையான நிறைவேற்றம் நாம இருப்போம். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் அந்த ஃபால்சிட்டி எல்லாம் எலிமினேட் பண்ணா கிடைக்கக்கூடியது. அடுத்தது வந்து an absolute culmination for the senses. அங்க சொன்னதே ஒவ்வொரு அடுக்குகளாக அதை செய்யறாரு. நம்ம முதல்ல சிந்தசிஸ் ஆஃப் யோகா படிக்க தொடங்கும் போது இன்ட்ரோடக்ஷன்ல இது படிக்கும் போது பெட்டல் பை பெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டல் பை பெட்டலா இப்போ நமக்கு பிரிச்சு மலர்வதை காட்டுகிறோம். an absolute culmination for the senses. அந்த புலன்களுக்கு, உணர்ச்சிகளுக்கு ஒரு நிறைவு. கல்மினேஷன்ங்கிறது வந்து நிறைவுன்னு சொல்லலாம். அப்போ for the pursuit of the divine beauty and good and delight in the forms of things. இங்க பாருங்க, அங்க என்னென்ன வார்த்தைகள் அதுக்கு முன்னாடி பயன்படுத்துறாரு, இங்க என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. இங்க பாத்தீங்கன்னா லவ், ஜாய், டிவோஷன் அண்ட் வர்ஷிப் பயன்படுத்துறாரு. இங்க வந்து புலன்கள்ங்கும் போது பாத்தீங்கன்னா அழகு. இப்ப கண்ணால பார்த்தாதான் ஒரு அழகை சொல்ல முடியும். கண்மூடி இருக்கும்போது அதுல எவ்வளவு அழகான ஓவியம் இருந்தாலும் அந்த ஓவியம் வந்து கண் பார்க்காது. அதே மாதிரி ஒரு அருமையான இறை இசையா கேட்கிறோம், ஆனா காதுல நம்ம கேட்கலன்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம அதோட அந்த இசையின் அழகை நம்மளால அந்த இசையின் நன்மையை நம்ம பார்க்க மாட்டோம், அதில் வரக்கூடிய மகிழ்ச்சியை நம்ம பார்க்க மாட்டோம். இதெல்லாம் தான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஃபார் த பர்சியூட் ஆஃப் டிவைன் பியூட்டி, டிவைன் குட் அண்ட் டிவைன் டிலைட் இன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் திங்ஸ். அப்போ பொருட்களின் இதுல வந்து ஒரு அழகு இருக்கு. நீங்க இப்ப நம்ம காக்கா எடுத்துக்கிட்டா கூட நம்ம பழமொழி என்ன சொல்லுவோம், காக்கைக்கும் தாய்மையை குறிக்கிறதா இருந்தாலும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லும் போது அதோட கண்ணுக்கு அதான் அழகு. அதனால அதை பார்க்கிற தன்மை, தாய்மை என்ற இறை தன்மை அங்கு வரும்போது இது வரும். அது வந்து பாசமா இருந்தாலும் இந்த இடத்துல இறைநிலை போகும்போது an absolute culmination for the senses. அதுக்கு ஒரு நிறைவேற்றம். இந்த கல்மினேஷன்ங்கிறது அந்த செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கல்மினேஷன்ல முடியறது, ஃபுல்ஃபில்மெண்ட்டா நிறைவேறுதுன்னு அர்த்தம். கல்மினேஷன் பாருங்க, to reach the highest point or degree, climax, அதோட அதுக்கு மேல to come to the completion, end, அதான் முடிவு அப்படின்னு சொல்லுவோம். To bring to the point of greatest intensity or to completion, climax அப்படிங்கிற பொருள். அப்போ இது பாத்தீங்கன்னா கல்மினேஷன்ங்கிற வார்த்தை அது அந்த பொருளை மறந்துடாதீங்க. சாவித்திலே இந்த சொல் அடிக்கடி வரும். Culmination for the senses, for the pursuit of divine beauty and good and delight in the form. அங்க ஜாய்னு போட்டாரு, இங்க டிலைட் போட்டாங்க. அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒரு நுண்ணிய வேறுபாடுகள் இருக்கு, அது மறந்துறாங்க. ஜாய்னு ஹார்ட் சம்பந்தப்பட்டது, டிலைட் அப்படின்னு சொல்றது எல்லாம் அந்த வார்த்தையிலேயே ஒண்ணு ஒழிஞ்சிட்டு இருக்கு பாத்துக்கோங்க. லைட் இருந்தாதான் அந்த ஒரு ஒளியால் புற விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதை பார்த்தோன்னா நம்ம சில குழந்தைங்க, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், என்னுடைய கசின் ஒருத்தர் ஊட்டியில இருக்காரு. அங்கெல்லாம் போனா நம்ம மலை, அந்த குளிர்ச்சி, அந்த பூக்கள், செடிகள், மரங்கள் எல்லாம் ரசிப்போம். அவர் இங்க வந்துட்டு இந்த ராக் பீச்னு சொல்லக்கூடிய புதுச்சேரியில அந்த பாறை மேல உட்காந்துட்டு ஒரு கச்சேரியை ரசிக்கிற மாதிரி ரசிச்சார். ஆஹா பேஷ், பலே அப்படிங்கிற மாதிரி அந்த அலையை ரசிச்சார். அப்ப வந்து இந்த டிவைன் பியூட்டி அங்க அவர் ரசிக்கிற டிலைட் இன் த ஃபார்ம்ஸ் ஆஃப் திங்ஸ். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் an absolute culmination for the life. இப்ப இந்த பிராணன், அந்த உயிருக்கு அது எப்படி இருக்கு? அப்ப லைஃப்னா அது கர்மயோகம் வந்துருது. for its pursuit of works of divine power, mastery and perfection. நம்ம பார்த்திருக்கோம், கர்மயோகத்துல முக்கியம் வந்து பெர்ஃபெக்ஷன் தான். இப்போ அந்த பணிகள், வேலைகள், அதை வந்து தேடி செல்லும் நிலை பர்சியூட், அதை நோக்கி போது அதற்கு வந்து இறை ஆற்றல் ஆஃப் டிவைன் பவர், பட் டிவைன் மாஸ்டரி அண்ட் டிவைன் பெர்ஃபெக்ஷன். அப்போ அதை வந்து மிகச்சிறந்த இப்ப தபலாவோ மிருதங்கமோ வாசிக்கும் போது உமையாள்புரம் சிவராமன்லாம் வாசிக்கும் போது நமக்கு ஒரு தெரியும், அது ஒரு பெர்ஃபெக்ஷன் தெரியும்.
ஒரு மாஸ்டர் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் சாதனை பயிற்சி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இல்ல சஷாங்க்கு கூட ஃபுல்லா அவங்க அவர் வந்து ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க, குழந்தையில இருந்தே நல்லா வாசிக்கக்கூடியவர். இப்படி யாரும் வேணா உங்களுக்கு யாரு மாஸ்டர் எந்த இதுல வருமோ அந்த மாஸ்டரியா இருப்பாங்க. அதுல ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு முழுமை இருக்கும். அதுலதான் அந்த இது பாருங்க, இங்க வந்து பர்சியூட் ஆஃப் ஒர்க், அங்க வந்து பர்சியூட் ஆஃப் டிவைன் பியூட்டி. அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கல்மினேஷன், இந்த மாதிரி எல்லா இதுவும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து எண்ணங்கள். An absolute a culmination beyond its own limits for the thought. எண்ணம் தாண்டிய அல்ல எண்ணத்துடைய எல்லைகளை தாண்டிய ஒரு நிறைவேற்றம். For its hunger of the truth, for its hunger after light, for its hunger of its divine wisdom, and for its hunger of divine knowledge. அப்ப வந்து இந்த எண்ணம் வந்து வெறுமனே அது வந்து ஃபால்சிட்டி ஆஃப் த தாட்னு அங்க பார்த்தோம். இங்க அந்த எல்லைகள் தான் ஃபால்சிட்டி. அந்த அந்த அதற்குரிய எல்லைகளை தாண்டி பியாண்ட் இட்ஸ் ஓன் லிமிட்ஸ் ஃபார் த தாட். அதை தாண்டி அப்போ ஒரு நமக்குள்ள ஒரு பசி, அதான் அங்க வந்து பேஷன் நம்ம சொன்னாலும் சரி, ஏர்னிங் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தைக்கு இங்க வந்து ஹங்கர் போட்டுங்க. அதாவது ஏர்னிங் எல்லாம் கூட உணர்வு. ஹங்கர்னா பசி. அது என்ன மாதிரி பசின்னு சொன்னா ட்ரூத் அண்ட் லைட் அண்ட் டிவைன் விஸ்டம் அண்ட் நாலேஜ். உண்மைக்குரிய பசி, ஒளிக்குரிய இறை ஒளிக்குரிய பசி, இறை ஞானத்துக்குரிய பசி. இது எந்த பசிகளை நோக்கி நம்ம போய் அதுல ஒரு நிறைவேற்றம் ஏற்படும். இப்போ வள்ளலார் சொன்ன பசித்திரு தனித்திரு விழித்திரு அந்த பசித்திரு, இதை பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு இதோட தெளிவு நல்லா பிறக்கும். பசித்திருன்னு அவர் வந்து அவர் சாப்பாடு போட்டவர் வந்து பசித்திருன்னு சொல்லுவாங்களா? சாப்பாடு போட்டு பசியை அடக்கத்தான முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த பசித்திரு வந்து பொருளே வேற. So in an integral self-fulfillment and absolute culmination for the experiences of the heart, for its instinct of love, joy, devotion, and worship, an absolute a culmination for the senses, for the pursuit of divine beauty and good and delight and in the forms of things, an absolute a culmination for the life, for its pursuit of works, divine power, mastery and perfection, an absolute a combination beyond its own limits for the thought, for its hunger after truth and light and divine wisdom and knowledge. I think இதோட அந்த சென்டென்ஸ் முடியுது, பேராகிராஃப் முடியுது. அடுத்த சென்டென்ஸ், not something quite other than themselves from which they are all cast away is the end of these things in our nature, but something supreme in which they at once transcend themselves and find their own absolutes and infinitudes that harmonies beyond measure. படிங்க ஒரு செகண்ட் வந்து. Not something quite other than themselves from which they are all cast away in the end is the end of these things in our nature. இப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, இதெல்லாம் நடந்த உடனே எலிமினேட் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் கிடைக்கும் போட்டிருக்காங்க. அப்பன்னா நம்மை குவைட் அதர் தேன் தெம்செல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா சம்திங் குவைட் அதர் தேன் நாமல்லாத மற்றொன்றாக அல்ல, அப்படி அல்ல. நாட் சம்திங் குவைட் அதர் தேன் தெம்செல்ஸ் ஃப்ரம் விச் தே ஆர் ஆல் காஸ்ட் அவே. காஸ்ட் அவேன்னா அதுல இருந்து இந்த காஸ்ட் அவேக்கு ரெண்டு பொருள் சொல்லலாம். பட் இங்க வந்து பொருத்தமான பொருளா இருக்கிறது வந்து வார்த்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஆல் காஸ்ட் அவே இஸ் தி எண்ட்னோ, அது ஒரு பொருள் சொல்லலாம். இன்னொரு பொருள் வந்து காஸ்ட் அவேனா கப்பல் மூழ்கும் போது இந்த பொருள் எல்லாம் இருந்தா வெயிட் அதிகமா இருக்குன்னு தூக்கி எறிவாங்க, அதுக்கு பேரும் காஸ்ட் அவேன்னு சொல்லுவாங்க, த்ரோ அவேன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு தீவுல போய் மாட்டிக்கிறோம், அது காஸ்ட் அவே ஷிப் பண்ணுவாங்க, அங்க யாருமே கிடையாது, அந்த மாதிரி. அப்போ இருக்கிறத துறப்பது மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி நாட் தேர் ஆல் காஸ்ட் அவே இஸ் தி எண்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆஃப் இன் அவர் நேச்சர். அப்போ நாம் இப்ப இருக்கிற நிலைமை இல்லாம வேற மாதிரி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இல்லை. பட் சம்திங் சுப்ரீம் இன் விச் தே அட் ஒன்ஸ் டிரான்செண்ட் தெம்செல்ஸ். அப்போ எப்படி இருக்கு? பட் அந்த நாட் வந்து அந்த இல்லைங்கிறது வந்து அந்த கமாக்கு முன்னாடி இருக்கவங்க. Not something quite other than themselves from which they are all cast away in the end of these things in our nature.
அதெல்லாம் அப்ப எதுன்னு கேட்டா, பட் சம்திங் சுப்ரீம் இன் விச் தே ஆர் அட் ஒன்ஸ் டிரான்சென்ட் தெம்செல்ஸ். இங்க பாருங்க காஸ்டவேங்கிறது மாறி போறது. ஆனா இங்க டிரான்சென்ட் தெம்செல்ஸ்னா கடந்து செல்லுதல், அதுலயே ஒரு இந்த இவால்வ் ஆகுறதுங்கிற நிலைமையில வரும். இன் விச் தே அட் ஒன்ஸ்ங்கிற ஒரு உடனடியாக அது மாறுது, கடந்து போறோம். அண்ட் ஃபைண்ட் தேர் ஓன் அப்சல்யூட்ஸ் அண்ட் இன்ஃபினிட்யூட்ஸ். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி எலிமினேட்ல இருக்கிற லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்தோம்னா இருங்க, இப்ப சொன்னவங்களுக்கு நல்லா அதோட இது புரியும். The falsity of the being figures, ஈகோங்கிறது ஒரு வகையானது. அது வந்து we have to transcend that ego. இந்த எலிமினேட்ங்கிறது டிரான்சென்ட் போட்டாலும் பொருத்தமா இருக்கும். Then our true being. அடுத்தது வந்து லைஃப் which figures as vital craving. இதை வந்து டிரான்சென்ட் பண்ணும். Transcend the vital craving and the mechanical round of our corporeal existence. அப்புறம் senses வந்து subjection to material. So transcend the subjection to மெட்டீரியல் ஷோஸ்ல இருந்து டு டியூவல் சென்சஸ் வந்து வெளியே வரும். இங்க எலிமினேட் ஹார்ட் அண்ட் டியூவல் இமோஷன்ஸ், பேஷன், இன்னைக்கு காலையில இப்ப பார்த்த விஷயங்கள், இதெல்லாம் டிரான்சென்ட் பண்ணும். அப்புறம் டீப்பர் ஹார்ட். இது என்ன ரிசல்ட் வருதுன்னு அந்த டீப்பர் ஹார்ட் எல்லாம் சேர்ந்துதான் இங்க கல்மினேஷன் வருது. அதே மாதிரி அரகன் அசர்ஷன், டிரான்சென்ட் அரகன் அசர்ஷன்ஸ், டிரான்சென்ட் இம்பர்ஃபெக்ட் மென்டல் கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் நம்ம டிரான்சென்ட் பண்ணணுங்கிறது. ஸோ அட் ஒன்ஸ் டிரான்சென்ட் தெம்செல்ஸ். அப்ப அதோட அப்சல்யூட்ங்கிறத நம்ம அங்க ஓன் அப்சல்யூட்ஸ், ஓன் இன்ஃபினிட்யூட்ஸ், தேர் ஹார்மனிஸ் பியாண்ட் மெஷர். ஸோ நம்மால் அளக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒத்திசைவு இதுக்குள்ள வரும். நீங்க நல்லா பார்க்கலாம், நல்ல நிலையில அந்த யோக நிலையில இருக்கிறவங்களுக்குள்ள வந்து ஒரு சிக்கல்கள் எதுவுமே இருக்காது. உடல்ல வந்து நலச்சிக்கலும் இருக்காது, மனச்சிக்கலும் இருக்காது, டிப்ரெஷன்ங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப ஐயா தேவதாஸ், இப்போ ஒரு நிமிஷம் இருக்கு, தேவதாஸ் காந்தி ஐயா கிட்ட ஒரே ஒரு கேள்வி. அவருக்கு முன்னோடியா இருந்தவர் வந்து ஐயா அருணாச்சலம்ங்கிற ஒரு பெரியவர், பெருந்தகையாளர் ஒருத்தர், அந்த காந்தி மியூசியம் மதுரையில இருந்தார். அவரெல்லாம் இந்த நிலை அடைந்ததா நம்ம சொல்லலாம். ஐயா நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு வேறுபாடற்ற ஒரு நிலையில் இருந்தாரா இல்லையா நீங்க சொல்லுங்க. கடந்த நிலை, கடந்த நிலை, அதுதான் அதான் டிரான்சென்ட் தெம்செல்ஸ். இதுதான் நான் அங்க அவர் கண்ணால அவரை பார்த்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு அந்த நூல்கள் எல்லாம் நீங்க இப்போ சொல்லணும், காதிக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த காதி புத்தகம் இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன புத்தகம், தேன், எலுமிச்சை, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் படிச்சு அவரோட தொடர்பு வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த சென்டென்ஸ் படிச்சு நான் முடிக்கிறேன். Not something quite other than themselves from which they are all cast away is the end of these things in our nature, but something supreme in which they at once transcend themselves and find their own absolutes and infinitudes, their harmonies beyond measure. இந்த absolutes இது எல்லாமே தான் வந்துட்டு இந்த எலிமினேட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த முடிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன், எலிமினேட் த ஃபால்சிட்டி ஆஃப் தாட் அப்படின்னா. அடுத்தது வந்து என்ன வருதுன்னா கிரேட், அது செமிகோலனுக்கு அப்புறம் இருக்கிறது தான் இந்த சென்டென்ஸுக்கும் பொருந்தும். அது ஒவ்வொன்றா தனித்தனியா எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஆழமா புரிதல் வரும். A greater faculty of knowledge is behind that and open to the true truth of God and the soul and nature and the universe. அப்படி இந்த எலிமினேட் சென்டென்ஸ்ல இரண்டாவது பகுதி இருக்குது, பூராத்தையும் எடுத்தோம்னா இப்ப நம்ம பண்ண வந்து சம்திங் டிரான்சென்ட், ஒன்ஸ் டிரான்சென்ட் தெம்செல்ஸ், அப்சல்யூட்ஸ், இன்ஃபினிட்யூட்ஸ், ஹார்மனிஸ் எல்லாம் அந்த வார்த்தைகளோட பொருத்தி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா. இதோடு நம்ம நிறைவு செய்வோம். நாளை காலை நம் பயில்களை தொடர்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.